శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద. ఓం నమో వెంకటేశాయ. శ్రీకారుణ్యాయ గరుడాయ వేద రూపాయ వినదా పుత్రాయ విష్ణు భక్తి ప్రియాయ అమృత కలశ హస్తాయ బహు పరాక్రమాయ పక్షి రాజాయ సర్వ వక్ர சர்வ தோஷ விஷ சர்ப்ப விநாசனாய நமஹ என்று இதோ அந்த கருட பகவானை சேவிப்போம். பக்தர்களே, இந்த பௌர்ணமி நன்னாளன்று கருட வாகனம் நடைபெறும். பௌர்ணமி அன்று கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருகிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என இந்த நன்னாளிலே அந்த பகவானை இதோ கருட பகவான் மீது எழுந்தருளுக்கும் நமது திருவேங்கடத்து எம்பெருமானை சேவிப்போம் இருகரம் கூப்பி. ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பான கருட சேவை என்பது திருமலை கோயில்களில் இருந்து 4 மாட வீதிகளில் உலா வரும். அந்த எம்பெருமானுடைய கருட சேவையை சேவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, திருமலையப்பனை கருடனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இடங்களிலும் அந்த கருட பகவான் தன்னுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இன்று நமது திருவேங்கடத்து எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இப்போது திருமலையில் அந்த வாகன மண்டபத்திலிருந்து கருட வாகனம் வீதி உலா வர ஆரம்பமாகிறது. அதோ பக்தர்கள், அதாவது கலைஞர்கள் அனைவரும் கூட கோலாட்டம் செய்து கொண்டு அந்த பகவானுடைய கைங்கரியத்தை சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த கருட பகவானை மற்றும் எம்பெருமானை சேவிப்போம். இந்த கருட வாகனத்திலே அந்த பகவான் எவ்வளவு அழகாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த கோயிலில் உள்ளே வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை தரிசிப்பதற்காக மிகவும் சிரமம் பட்டு
பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் அந்த பகவானை சேவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவிப்போம் இருக்கரம் கூப்பி அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை. பக்தவத்ஸ்தலா கோவிந்தா கோவிந்தா என நாமும் அந்த கோவிந்த நாமத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு இந்த கருட பகவான் மீது எழுந்தருளிருக்கும் நமது திருவேங்கடத்து எம்பெருமானை சேவிப்போம். அனைத்து மந்திரங்களிலும் சிறந்தவை அப்படி கருட என்பது பிரம்ம வித்தையை ஆகிய கருட பஞ்சாட்சரி ஆகுமாம். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கருட பிரம்ம வித்தையை ஹோமம் செய்து நலன் பெறலாம். இந்த சுப தினத்தில் பகவானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் 4 மாட வீதிகளிலே நமக்கு திருவீதி உலாவத காத்து கொண்டிருக்கிறார். அந்த கருட வாகனத்தை வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியில் சேவித்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷம், சனி தோஷம், ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படிப்பட்ட பல பெரிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டாம். நாம் அறிந்து நமக்கு தெரிந்த தோஷங்களும் தீரும். நாம் அறியாத நமக்கு தெரியாத பல வகையான தோஷங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் இந்த மந்திரத்துக்கு உண்டாம். எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியானது ஒரு மந்திரத்தில் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த மந்திரத்துக்குரிய தெய்வம் எதுவாக இருக்கும்? அப்படி நம்முடைய கஷ்டங்களை போக்கும் அந்த தெய்வம் எது? அதற்குண்டான மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கலாம். பக்தர்களே, வேதங்கள் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் அந்த பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். பக்ஷிகளின் ராஜன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வாரின் மந்திரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களில் வேத மந்திரங்கள் முழுங்கும் சமயத்தில் நிச்சயம் அந்த இடத்தில் கருடனை நாம் தரிசிக்க முடியும். உயரத்தில் ஆகாய மார்க்கத்தில் பறந்து நமக்கெல்லாம் தரிசனத்தை தருவார் அந்த கருட ஆழ்வார். பொதுவாகவே எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயக பெருமானை தான் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் அல்லவா? அப்படி இதே போல் பெருமாள் கோவில்களுக்கு நாம் செல்லும் போது முதலில் கருட ஆழ்வாரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சாஸ்திரமும் உண்டு. இது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. முதலில் கருடாழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு பெருமாளை தரிசனம் செய்வதுதான் சரியான முறையும் கூட. இனி பெருமாள் கோவில்களுக்கு சென்றால் இந்த முறையை நாம் அனைவரும் பின்பற்றி அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய என்ற அந்த கருட பகவானை நாம் இந்த மந்திரத்தை மூலம் இந்த ஸ்லோகத்தை மூலம் நாம் ஜபித்துக் கொண்டே அந்த பகவானை இப்பொழுது சேவிக்கலாம். தன்னை விட எடையில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பொருளையும் தன் கால்களால் தூக்கிச் செல்லக்கூடிய சக்தி இந்த கருடனுக்கு உண்டு. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் சுமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் கருட ஆழ்வார் வழிபாடு நமக்கு கை கொடுக்குமாம். பக்தர்களே, குறிப்பாக இந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி அதிகமாகவே உள்ளது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய தீராத உடல் உபாதைகள் தீர வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கருட ஆழ்வாரை வழிபட வேண்டுமாம். அப்படி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் சனிக்கிழமை கருட ஆழ்வாரை வழிபட்டு அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நாம் பலவும் பெறலாம். இதோ ராஜகோபுரத்தில் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் அனைத்து கலைஞர்களும் கூட ஈடுபட்டு பகவானுடைய சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ராஜகோபுர தரிசனம் சர்வ பாப ஹரணம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி நாமும் கூட அந்த திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று அதோ பகவான் திருவேங்கடத்து எம்பெருமான் கருட வாகனம் மீது எழுந்தருளி நமக்கெல்லாம் திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அந்த கருடாதிரூட கோவிந்தனை சேவிப்போம் வாருங்கள். மகாபாரதத்தில் மகாவிஷ்ணு அவதாரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணா அவதாரம். அந்த கிருஷ்ணரின் பெயரை தாங்கி மூலவர் கோயில்கள் ஏராளம்.
அப்படி இந்த திருமலையப்பனை தாங்கி கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொள்வோம். அந்த எம்பெருமானை சேவித்தால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அல்லவா? அப்படி மேலும் பிரம்மோற்சவத்திலே 5வது நன்னாளிலே வரும் கருட சேவையானது மிக மிக சிறப்புடையது. அந்த கருட வாகனத்தை பார்க்கும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கும் ரோகங்கள் எல்லாமே தீர்ந்து போய்விடும். மேலும் பகவானுடைய கருணா கடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கும். அதனால்தான் பிரம்மோற்சவத்தில் 5வது நாளில் ஏராளமான பக்தர்கள், சுமார் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் கருட சேவையிலே நாம் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி அந்த பகவானுக்கு சகசரலட்சுமி காசை மாலையாய் அணிவித்து அதேபோல் அந்த கருடனுக்கும் சேர்த்து அந்த சகசரலட்சுமி காசை அணிவிக்கிறார்கள். இதோ அந்த பகவான் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கும் திருமலையை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து புஷ்பங்களால் அலங்காரம் செய்து திருமலையே பூலோக வைகுண்டமாக, கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிகிறது அல்லவா? இதோ பகவான் புறப்பாடு ஆரம்பமாகி போகிறது. அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த பகவானை சேவிக்கலாம். అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాబి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠ సేవలో గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా. తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి అదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు, నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా.
महिमान्वितुडा नागालङ्कृतदेह भूनि उपरि चरवसूनु ब्रोचिन महानुभाव पन्नगकाळेन्द्रुनि पारद्रोलिनावु आमिल्लेरुनु ई वसुधन मिन्नगा निलिववो गरुदूयरूपमा गरुड वाहनमा श्रीहरि सेवा दीक्ष ज्ञान वैराग्य पक्ष गरुदू அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அதோ அந்த பகவானை தாங்கிக் கொண்டு அந்த கருட பகவான் திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நாம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். அதோ பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய திருமேனிக்கு திருஷ்டி எதுவும் படாமல் இருக்க அதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நாமும் கூட இந்த திரையின் வழி அந்த பகவானை சேவிப்போம். அதேபோல் இன்று கிருஷ்ண அவதாரத்திலே ஏராளமான விஷயங்கள் தெரிய வரப்போகிறது. என்னவென்றால், அந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கும் பொழுது தீராத விளையாட்டு பிள்ளையாய் இருந்தவன் எப்படி இவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக ரத சாரதியாக எப்படி மாறினார் என்று தெரியவில்லை. அப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ண பிரானை கூட கண்ண பிரானாயாக நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இதோ அந்த கருட பகவானுடைய ஆசிகள் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்தவத்சனை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் திருமலையில் இதோ கருட வாகனத்திலே சேவை சாதிக்கிறார். அவருக்கு சேவை செய்வதற்காக, கைங்கரியங்கள் செய்வதற்காக கஜங்கள், அதாவது 4 படைகள், ரத கஜ துரக பதாதி. ரதம் என்றால் அந்த ரதத்திலே, கஜ என்றால் யானைகள், துரக என்றால் குதிரை படைகள். அதன் பிறகு இப்படியாக அந்த பகவானுடைய சேவைகளிலே இதோ கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அதன் பிறகு 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி, அதை தொடர்ந்து கேரள வாத்தியங்கள், இப்படி மெய்மறந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர்கள். அந்த பகவானை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். திருப்பம் தருகிறது இந்த கருட சேவையை சேவித்தால். இதோ பக்தர்களே, அவரது திருமேனிக்கு எந்தவித திருஷ்டியும் படாமல் இருப்பதற்காக என்னவோ தெரியவில்லை, அந்த அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய கருட சேவைக்கு. இப்படி வரிசையாக 11 அல்லது 16 கருட சேவைகளை சேவித்து பெருமாளிடம் நமது கோரிக்கைகளை விண்ணப்பித்தால் அந்த பெருமாள் நமக்கு நிச்சயமாக நல்லது செய்வார் என்பது ஐதீகம். ஒரு விஷயத்தை அருள் செய்வார். அப்படி பகவானை நமக்கு காட்சி தரும் கருவியாக வேதம் உள்ளது என்றும், அதனால்தான் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தை கற்று அதன் பொருளை அறிந்து அதனை பின்பற்றி பகவானை அறிவது மிகவும் கடினமாகவும் இருப்பதாம். எனவே நம்மேல் கருணை கொண்ட வேதமே அந்த உலகத்திலே, அந்த உருவத்திலே தலையாக வேதத்திலே உள்ள திரியுத் மந்திரமும், கண்களாக காயத்ரி மந்திரமும், உடலாக வாமதேவியும் என்னும் வேத மந்திரமும், 2 இறக்கைகளாக பிருகத்ரதந்திரம் வேத ஆகிய பகுதிகளும், கால்களாக வேதத்தின் சந்தர்களும், நகங்களாக தீக்ஷணிய வேத பகுதியும், வாளாக யக்னா யக்னியம் என்ற பகுதியும், ஆத்மாவாக ஸ்தோமா என்ற யக்னவேத பகுதியும் வடிவெடுக்க அவ்வாறு முடிவு கூறுவன வடிவமே கருட பகவான். அந்த கருட பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கருடனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அவரது விக்கிரகத்தை 2 கரங்களிலே அந்த எம்பெருமானுடைய கால்களை வைத்து திருவடிகளை வைத்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை இதோ இந்த மாலை வேளையிலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சப்தகிரி வாசனே, ஏழுமலையானே, வெங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். வாருங்கள், அந்த கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்தால் நமக்கு உடல் ஆரோக்கியத்துடனும் மனதிற்கு மகிழ்ச்சி, அதன் பின்பு பக்தியும் வழி வருகிறார் கருட பகவான். அப்படிப்பட்ட கருட பகவானை இதோ சேவிக்கலாம். கரு என்றால் சிறகு என்றும், டா என்றால் பறப்பவர் என்றும், சிறகுகள் கொண்டு பறப்பவர் என்றும் கருடன் என அழைக்கப்படுகின்றன. வடமொழியில்
க்ரு என்றால் வேத வழிகளை குறிக்கும். அந்த வேத வழி வடிவாக திகழ்வதாகவும் கருடன் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது. அதோ அப்படிப்பட்ட கருட பகவானை தாங்கிக் கொண்டு இந்த பௌர்ணமி மாலை வேளையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். கருட வாகனத்திலே பகவானை சேவிப்போம் இருக்கரம் கூப்பி. கஷ்யப்ப மகரிஷிக்கு 2 மனைவர்கள், கத்ரு மற்றும் வினதா. கத்ரு கஷ்யப்பரிடம் 1000 புத்திரர் வேண்டி வரம் கேட்டாள். வினதாவோ தனக்கு 2 புத்திரர்கள் வேண்டும் என்றும் அவ்விருவரும் மிகுந்த பலவான்களாக இருக்க வேண்டும் என தன் கணவர் கஷ்யப்பரிடம் வரம் கேட்டாளாம். தன் மனைவிமார்களுக்கு வரம் தந்து கஷ்யப்ப மகரிஷி காட்டுக்கு தவம் செய்ய சென்றார். கத்ருவும் வினதாவும் முட்டை இட்டார்கள். கத்ரு 1000 முட்டைகளும் வினதா 2 முட்டையும் இட்டார். வினதாவின் 2 முட்டைகளும் 2 சூடான பானையில் வைத்து பராமரிக்கப்பட்டன. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் முட்டைகள் உடைந்து 1000 கரு நாகங்கள் புத்திரர்களாக தோன்றினது. 500 ஆண்டுகள் ஆகியும் வினதாவின் புத்திரர்கள் முட்டையை உடைத்துக் கொண்டு வெளிவரவில்லை. இதனால் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்த வினதா ஒரு பானையில் இருந்த முட்டையை உடைத்தாள். அதில் ஒரு பாலகன் பிரகாசமாய் இருந்தானாம். ஆனால் அவன் தொப்புள் வரைதான் உருவாகி இருந்தான். தன்னை முழுமையாக வளர விடாமல் அரைக்குறையில் முட்டையை உடைத்ததால் கோபம் கொண்ட பாலகன் வினதாவை 500 ஆண்டு காலம் கத்ருவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என சாபமளித்தார். பிறகு சூரிய பகவானுக்கு தேர் ஓட்டி ஆனார். இவர்தான் அருண மகாத்மா, அதாவது அருணா என்கிற பகவான். ஒருமுறை கத்ருவிற்கும் வினதாவுக்கும் வாக்குவாதம் நடந்தது. வினதா உச்சிரைவிதத்தின் வாளின் நுனி வெள்ளை நிறம் என கூறினாள். ஆனால் கத்ருவோ அது கருப்பு என வாதாடினாள். தோல்வி அடைந்தவர் மற்றவரிடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டாராம். கத்ரு தன் புத்திரரை அழைத்து அந்த வாளை பற்றி கொண்டு கருமை நிறமாக காண்பிக்கும்படி கூறினாள். கத்ருவின் செயல் தவறு என்று மூத்த புத்திரர் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி, அனந்தன், கம்பலன், கார்கோட்டகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குளிகன் மற்றும் பலர் சுட்டிக்காட்டி தவம் செய்ய சென்றார். மற்றவர் கத்ருவின் வாக்குப்படி வாளை பற்றி கொண்டனராம். வினதா உச்சிரைவதத்தின் வாளை காணும் பொழுது கருமையாக தெரியவே வினதா கத்ருவுக்கு அடிமையாகிறாள். ஆதிசேஷனின் கடும் தவத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றார். அவர் கடலில் பகவானை படுக்கையானார். அவரின் தலையில் அனைத்து உலகம் அடங்கும். எப்பொழுதும் விழித்திருந்த பகவானுக்கு எந்த தீங்கும் அருகில் வராமல் காவலில் இருக்கிறார். முழு மனதுடன் எப்பொழுது பகவான் நாமத்தையே தம் நாவினால் போற்றி ஆராதனை செய்கிறார். ஆதிசேஷன் பக்தர்களில் தலை சிறந்தவர் அல்லவா என்று எல்லோரும் போற்றுப்படி பகவான் சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வினதாவின் 2வது முட்டை உடைந்து ஸ்ரீ கருடர் பிறந்தார். ஸ்ரீ கருடரை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே அனைவரும் கருதினர். கத்ருவின் புத்திரர்கள் ஆதியத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்ததால் இந்திரனும் மழை பொழிய செய்து சர்ப்பங்களை காப்பாற்றினார். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசிக்கலானார். கத்ரு வினதாவை மிகவும் கொடுமைப்படுத்தினார். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தரை குறைவாக நடத்தினர். ஸ்ரீ கருடர் தன் தாயாரிடம் இந்த நிலைமையை ஏற்பட என்ன காரணம் என விவரம் அறிந்தார். பிறகு கத்ருவை சந்தித்து தாம் என்ன செய்தால் தன் தாயையும் தன்னையும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பீர்கள் என வினாவினாராம். கத்ரு தேவலோகத்தில் இருந்த அமிர்தத்தை தன் புத்திரர்கள் பருக கொண்டு வந்தால் வினதாவை விடுவிப்பதாக கூறினார். பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று கருட பகவான் அந்த பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். చూడు తిరువేంకటాద్రి, అదే చూడు తిరువేంకటాద్రి, 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, 4 యుగములందు వెలుగొంది
ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి. తగ 128 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగ 128 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను మిగులనున్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను అదే చూడు తిరువేంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి. మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి మొదలి 6 యోజనము పొడవునను బొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును కదిసి సురవరులు కిన్నరులు కింపురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను అదే చూడు తిరువేంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి. ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ చక్కనేగుచునవ్వచరి గడచి హరిదలచి మ్రొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరాగాను అదే చూడు తిరువేంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువేంకటాద్రి. పరిమళంబుల పూవు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును
పరిమళంబుల పువ్వు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అది చూడు తిరువేంకటాద్రి. ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశ గంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను. ఈ కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువేంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను. అదే చూడు తిరువేంకటా. కుంకుమాంగిత వర్ణాయ కుందేందు ధவலாய ச விஷ்ணுவாக நமஸ்துபியம் பக்ஷிராஜாய தே நமஹ என்று இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கருட சேவையை. பக்தர்களே, ஸ்ரீ கருடரும் தேவலோகம் செல்ல தயாராகினார். அப்பொழுது அவர் தன் தாயாரை சந்தித்தாராம். தன் தாயிடம் தனக்கு மிகவும் பசித்தால் தான் புசிக்க என்ன செய்ய என வினாவினார். வினதாவும் தேவலோகம் செல்லும் வழியில் கடல் நடுவில் ஒரு பெரிய தீவை காண்பாய். அங்கு வசிப்பவர்கள் அதர்மவாதிகள். அவர்களை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் என்றாலாம். மேலும் எத்தனை பசி இருந்தாலும் பிராமணனை மட்டும் புசித்து விடாதே, ஏனெனில் அவர்களை உண்டால் தோஷமாகும். குரோதம் வந்தாலும் பிராமணனை மட்டும் வதம் செய்யாதே என்றாலாம். அம்மா, நான் எப்படி பிராமணன் என கண்டு அறிவேன் என்றாராம். வினதா அதற்கு இவ்வாறு பதிலளித்தார். எந்த ஒரு பிராமணனும் உன் தொண்டையில் பட்டவுடன் சூடு தெரியும் என்று அவர்களை தவறாகவும் உண்டுவிடாதே என்று கூறினார். பிராமணன் கொழுந்துவிட்ட அக்னிக்கு சமம், எனவே அவர்களை ஒரு பொழுதும் வதம் செய்து விடாதே என்றார். பிராமணர்கள் அனைவரும் தந்தைக்கும் குருவுக்கும் சமமானவர் என்றாலாம். பிறகு ரக்ஷை கட்டி பகவான் உன்னுடன் இருந்து நீ ஏற்ற பணி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெற அருள்வராக என ஆசிர்வதித்தாலாம். அம்மாவின் ஆசிர்வாதம் பெற்று அமிர்தத்தை எடுத்து வர தேவலோகம் புறப்பட்டார். தன் அம்மா வினதா கூறியது போல வழியில் கடல் நடுவில் தீவை கண்டார். தன் பசியை போக்கிக் கொள்ள அந்த காட்டுவாசிகள் உட்கொண்டார். அப்படி உண்ணும் பொழுது தொண்டையில் சூடு தெரியவே உள் இருக்கும் பிராமணனை வெளிவருமாறு கூறினாராம். பிராமணன் தன் காட்டுவாசி மனைவி கூட வந்தால்தான் தானும் வெளிவருவேன் என்றாராம். ஸ்ரீ கருடரும் பிராமணனையும் அவர் மனைவியும் விடுவித்தார். பிராமணன் தான் வாழ்ந்த தவறான வாழ்வை உணர்ந்தார். கடும் தவம் புரிந்து தன் பாவங்களையும் போக்கிக் கொண்டார். அப்படி ஸ்ரீ கருடரும் பசியாறி தன் பயணத்தை தொடர்ந்தார். வழியில் தன் தந்தை கஷ்யப்ப மகரிஷியை கண்டார். கஷ்யப்ப மகரிஷி நலம் விசாரித்தார். பிறகு தன் புத்திரனிடம் உணவுக்கு என்ன செய்ய போகிறாய் என கேட்டாராம். ஸ்ரீ கருடரும் தந்தையின் அறிவுரையை கேட்டார். கஷ்யப்ப மகரிஷி தேவலோகத்தில் உள்ள நீர்நிலையை பற்றி இவ்வாறு கூறினார். தேவலோகத்தில் ஒரு நீர்நிலை உள்ளது. அங்கு ஒரு யானை
தலைகீழாக முகம் வைத்து தும்பிக்கையால் ஒரு ஆமையை இழுத்து கொண்டு இருக்கிறது. முற்பிறவியில் அந்த ஆமை ரிஷி விபாவசு, யானை அவர் தம்பி சுபுத்திரன். ரிஷி விபாவசு மிகுந்த கோபக்காரர். அவர் தம்பி சுபதீரன் சொத்தை பிரித்து தரும்படி அவரை பலமுறை வற்புறுத்தினான். ஒருமுறை கோபம் கொண்ட ரிஷி விபாவசு சுபத்திரனை யானையாக்குமாறு சாபமிட்டார். சுபதீரனும் ஆமையை போல் சொத்தை தராமல் வைத்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் ஆமையாவீர்கள் என ரிஷி விபாவசுக்கு மறு சாப்பமிட்டான். அன்று முதல் இன்று வரை யானையும் ஆமையுமா இன்று சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உண்டு உன் பசியை தீர்த்துக்கொள் என்று கஷ்யப்ப மகரிஷி கூறினாராம். தந்தையிடம் நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு தேவலோகம் விரைந்தார் கருடன். அங்கு தன் தந்தை சொன்னது போல யானையையும் ஆமையையும் கண்டார். அவர்கள் இருவரையும் காலில் பற்றி கொண்டு பறந்தார். மிக பலமான பாரத்தை தாங்கி பறந்து வந்ததனால் ஸ்ரீ கருடர் என அழைக்கப்பட்டார். ஸ்ரீ கருடரால் தன் உடல் பருமனை வேண்டியவாறு குறைக்கவோ ஏற்றவோ முடியும். இந்த அதிசயத்தை நாம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ கல்கருடர் சேவையை காணலாம். பறந்து வந்த ஸ்ரீ கருடர் ஒரு மரத்தை வந்து அடைந்தார். அந்த மரத்தில் ஒரு விசாலமான கிளையை கண்டார். அந்த கிளையில் பாதி கட்டை விரல் உயரம் கொண்ட 60,000 வால்கில்ய ரிஷிகள் தவம் புரித்து வந்தனர். ஸ்ரீ கருடன் வந்து அமர்ந்தவுடன் அந்த கிளை அவர் பாரம் தாங்காமல் உடைய ஆரம்பிக்க ஸ்ரீ கருட ரிஷிகளை வேறு இடத்திற்கு சென்று தவம் புரியுமாறு வேண்டினாராம். அப்படி அவர்களும் ஸ்ரீ கருடரின் வார்த்தைக்கு இணங்கி வேறு இடம் சென்றார். பிறகு அந்த கிளையில் அமர்ந்து யானையையும் ஆமையையும் புசித்து பசியாரி சாப விமோச்சனம் அளித்தார். நடந்த விஷயத்தை தந்தையிடம் கூறினார். கஷ்யப்ப மகரிஷி ஆச்சரியப்பட்டார். வால்கில்ய ரிஷிகள் மிகுந்த கோபக்காரர்கள் அல்லவா? உன்னை சபிக்காமல் ஆசீர்வாதம் செய்தது விந்தையே என்றாராம். மேலும் கஷ்யப்ப மகரிஷி வால்கில்ய ரிஷிகளின் பேராற்றலை பற்றி கூறுகிறார். என்ன தெரியுமா? அவர்கள் தன்னிடம் வேதம் படித்தவர்கள். ஒரு முறை குருவின் யக்னத்துக்கு வால்கில்ய ரிஷிகள் வேண்டிய சமித்தை எடுத்து வர சொன்னாராம். அந்த பலாச மரத்தின் ஒரு சின்ன சுள்ளியை 60 ரிஷிகளும் சுமந்து வந்தனர். இதை தொலைவில் இருந்து கண்ட இந்திரன் அவர்களை பார்த்து நகைத்தான். அதனால் கோபம் கொண்ட ரிஷிகள் இந்திரனை விட மிகுந்த பலசாலியை உருவாக்கி இந்திர பதவியில் அமர வைப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு வேள்வியை தொடங்க ஆரம்பித்தார். இதை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து கஷ்யப்ப மகரிஷியிடம் சரணம் அடைந்தான். கஷ்யப்ப மகரிஷியும் வால்கில்ய ரிஷிகளிடம் இந்திரனை மன்னித்து அருளுமாறு வேண்டினார். வால்கில்ய ரிஷிகளோ அனுஷ்டானம் முடித்துவிட்டு என்றும் கஷ்யப்ப மகரிஷியை அந்த அனுஷ்டானத்தை ஏற்றுக்கொண்டு இந்திரனுக்கு விமோச்சனம் தருமாறு கூறுகிறார். பக்தர்களே, அப்படி அந்த கஷ்யப்ப மகரிஷி சுவீகரித்து கொண்டார். அந்த யோக பலனில் பிறந்த புத்திரர்கள்தான் அருணனும் ஸ்ரீ கருடரும். இருவரும் இந்திரனை விட பல மடங்கு பலசாலிகள். தன் பிறப்பின் காரணத்தை அறிந்த ஸ்ரீ கருடர் தன் தந்தையிடம் இருந்து விடை பெற்று அமிர்த கலச இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தார். சொர்க்கத்தை அடைந்தவுடன் தேவர்கள் ஸ்ரீ கருடன் உடன் போர் புரிய தொடங்கினார். ஸ்ரீ கருடர் சளைக்காமல் போர் புரிந்தார். தன் கால் நகங்களால் கீறி காயமடைய செய்தாராம். இந்திராதி தேவர்கள் பல அஸ்திர சாஸ்திரங்களுடன் போர் புரிந்தார். ஸ்ரீ கருடரோ அழகாக ஆகாயத்தில் பறந்து தன் மீது தாக்கிய அஸ்திர சஸ்திரங்களை தன் இறக்கையால் அடித்து அதை கொண்டே தேவர்களை தீவிரமாக தாக்கினாராம். பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்றே அந்த பகவானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் திருமலையிலே. இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த கருட சேவையை சேவித்தால் நமது கோடி ஜென்ம பாபம் அனைத்தும் போகும் என்பது ஐதீகம். கருட சேவை என்பது மிகவும் விசேஷமான ஒரு வாகனமாகும் அந்த பகவானுக்கு. அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ கருட பகவான் தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் திருமலையிலே. இதோ நேரடி ஒளிபரப்பில் நாமும் அந்த பகவானை இரு கரம் கூப்பி கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா, பக்ஷிராஜா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம்.
தன் பிறப்பின் காரணத்தை அறிந்த ஸ்ரீ கருடர் தன் தந்தையிடம் இருந்து விடை பெற்று அமிர்த கலசம் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தாராம். சொர்க்கத்தை அடைந்தவுடன் தேவர்கள் ஸ்ரீ கருடனுடன் போர் புரிய தொடங்கினார். ஸ்ரீ கருடர் சளைக்காமல் போர் புரிந்தார். தன் கால் நகங்களால் கீறி காயமடைய செய்தார். இந்திராதி தேவர்கள் பல அஸ்திர சஸ்திரங்களுடன் போர் புரிந்தார். ஸ்ரீ கருடரோ அழகாக ஆகாயத்தில் பறந்து தன் மீது தாக்கி அந்த இறக்கையால் அடித்து அதை கொண்டே தேவர்களை தீவிரமாக தாக்கினராம். ஸ்ரீ கருடரின் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தேவர்கள் அங்கும் இங்கும் ஓடினர். ஸ்ரீ கருடர் அமிர்தம் இருக்கும் இடத்துக்கு வந்தார். தன் சரீரத்தை 1000 முகமாக்கி கொண்டு நதிநீரை பருகினார். பிறகு எல்லா பக்கமும் பறந்து பருகிய நதிநீரை கொண்டு சம்பூர்ண அக்னியை சாந்தமாக்கி விட்டார். தன் அலக்கால் 4 பக்கமும் சுற்றி வந்து மந்திர ரக்ஷாகரத்தை உடைத்தார். பிறகு தன் உருவை அணு அளவு சிறிதாக்கி ஒரு சக்கரத்தின் நெளிவு சுழிவுகள் வழியே உள்ளே சென்றார். அங்கு 2 சர்ப்பங்கள் காவல் இருந்தது. அந்த சர்ப்பங்களின் கண்களை குருடாக்கி கொன்றுவிட்டு அமுத கலசத்தை கைப்பற்றி அங்கிருந்து புறப்பட்டார். ஸ்ரீ கருடனின் இந்த பராக்கிரமத்தை கண்டு தேவர்கள் மிகவும் பயந்தார்கள், ஏன் ஆச்சரியமும் பட்டார்கள். இதனை கஷ்டப்பட்டு எடுத்த அமிர்த கலசத்தில் இருந்து ஒரு சொட்டு அமிர்தம் கூட ஸ்ரீ கருடர் பருகவில்லை. ஏன் எனில் அவர் தன்னலமற்றவர், மிக சிறந்த யோகி. ஸ்ரீ கருடனின் இந்த செயலை கண்டு இந்திரன் ஸ்ரீ கருடனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதன்படி ஸ்ரீ கருடர் அமிர்த கலசத்தை கொண்டு தன் தாயை விடுவித்த பின் நாகங்கள் அமிர்தத்தை உண்ணாமல் சிறிது நாளிகையில் தடுப்பதாகவும் கூறினர். அந்த சமயம் இந்திரன் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துச் செல்லுமாறு கூறினாராம். அதற்கு கைமாறாக இந்திரன் சர்ப்பங்களை ஸ்ரீ கருடருக்கு வாழ்நாள் முழுவதும் உணவாக அளிப்பதாக வாக்கு கொடுத்தார். ஸ்ரீ கருடரின் தன்னலமற்ற செயல் பரந்தாமன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது. உடனே ஆகாய மார்க்கமாக செல்லும் ஸ்ரீ கருடரை காண சென்றார் மகாவிஷ்ணு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கருடரின் முன் சதுர்புஜங்களோடு காட்சி கொடுத்து பேச்சும் கொடுத்தாராம். என்ன தெரியுமா? దేవానీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవానీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా నీవే ఒక్కొక్క చోటను శాస్త్రార్థములై కడగుదువు జనులకు నీవే ఒక్కొక్క చోటను శాస్త్రార్థములై కడగుదువు కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని గల్పింతువు కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని గల్పింతువు మనసులోనంతలో బొడబడిక చేసి మలయుచు నీవే నిలుతువు మనసులోనంతలో బొడబడిక చేసి మలయుచు నీవే నిలుతువు కనుగొన నీవే సుజ్ఞాన మార్గము కైవసముగా తెలుపుదువు దేవానీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా
కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు కడయక నీవే తిరుపతుల దేవతామూర్తులై పొడచూపుదువు కడయక నీవే తిరుపతుల దేవతామూర్తులై పొడచూపుదువు ఎడయక నీవే తపో మహిమలై ఎదుటనే తాకాణలౌదువు ఎడయక నీవే తపో మహిమలై ఎదుటనే తాకాణలౌదువు ఒడలై నీవే ఇహ పరములకును ఒడిగట్టి సాధింపింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా దేవా నీవే తత్వ నిర్ణయమునాధారమునే ఏర్పరతువు ఆవేళ నీవే తత్వ నిర్ణయమునాధారమునే ఏర్పరతువు నీవే కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుదువు కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుదువు భావింప నీవే అనమేల్మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు భావింప నీవే అనమేల్మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు జీవులకంతర్యామివై నీవే శిష్టుల పరిపాలింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైతివి ఏవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று கருட சேவையை நாம் திருமலையிலிருந்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே இதோ அந்த திருவெங்கடத்து எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் 4 மாட வீதிகளிலே. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கருடரின் முன் சதுர்புஜங்களோடு காட்சி கொடுத்து பேச்சும் கொடுத்தார். ஸ்ரீ கருடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவர் ஒரு முறை கூட பகவானை நோக்கி தவம் இருந்தது இல்லை, போற்றி பாடவில்லை, சாதகம் ஏதும் செய்யவில்லை, உபாசனையும் செய்யவில்லை, பரந்தாமனை காண்ட வேண்டவும் இல்லை. ஆனால் தானே வந்து பரந்தாமன் காட்சி அளிப்பார் என்று ஸ்ரீ கருடர் ஒரு பொழுதும் நினைத்தது இல்லை. என்ன புண்ணியம் செய்தேன், இவ்வளவு பேர என் வியந்தார் என்றார் அந்த கருட பகவான். கருடா, உன் தன்னலமற்ற தன்மையையும் உன் தாய் தந்தையிடம் நீ வைத்த பற்றும் சேவையையும் என்னை உம் பக்கம் அழைத்தது. வேண்டும் வரம் கேள் என்றார் லோக ரக்ஷகன் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீ கருடரோ, பகவானே, நான் உங்களிடம் சரணடைகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். தங்கள் கொடியில் எனக்கு ஒரு இடம் தருவீர்களா என வினவினாராம்.
பரந்தாமனும் ஸ்ரீ கருடருக்கு தம் கொடியில் இடமளித்து சிரஞ்சீவியாக இருக்கும் வரமளித்து தனக்கு சமமாக நண்பனாக ஏற்றுக்கொண்டதோடு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ கருடரிடம் எனக்கு வாகனமாக இருக்க உமக்கு சம்மதமா என கேட்டாராம். அதற்கு ஸ்ரீ கருடர் தங்கள் சித்தம் எம் பாக்கியம் என கூறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகினார். அந்த மகாவிஷ்ணுவுடைய வாகனமே கருட பகவான். அந்த கருட பகவானையே நாம் இந்த பௌர்ணமி நன்னாளன்று இதோ திரையின் வழியே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு பரந்தாமனிடம் தற்காலிகமாக விடைபெற்று தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்பட்டார். கத்ருவை சந்தித்து அமிர்த கலசத்தை காண்பித்து தரையில் வைத்து தன் தாயை வினதாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். பிறகு கத்ருவின் புத்திரர்களான சர்ப்பங்களை அழைத்து ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து அமிர்தத்தை உண்ணுமாறு கூறினாராம். அவ்வாறே சர்ப்பங்களும் பூஜைக்கு செல்ல இந்திரன் தகுந்த நேரம் கண்டு அமிர்த கலசத்தை மீண்டும் தேவலோகம் எடுத்து சென்றான். சர்ப்பங்கள் இந்த செயலை கண்டு திடுக்கிட்டனர். ஆகாயத்தில் இருந்து விழுந்த அமிர்த துளிர்களை நக்கி உண்டதால் அவர்களின் நாக்கு இரண்டாக பிளந்தது. மேலும் சர்ப்பங்கள் அமிர்த துளிகளை சுவைத்ததால் அவை சிரஞ்சீவியாக இருக்கும் அறிகுறியாய் அவ்வப்போது சர்ப்பத்தின் தோல் உரிந்து தரையில் விழுந்ததாம். ஸ்ரீ கருடர் தான் எடுத்த பணியை சுபமாக முடித்துவிட்டு பார்க்கடலை சென்று பரந்தாமனை அடைந்தார். பகவானின் பக்தர்கள் என்றுமே தீய வழிக்கு துணை போக மாட்டார்கள். பகவானிடம் நேர்மையான உண்மையான பக்தி இருந்தால் தன் வாழ்நாள் முழுவதும் பகவத் சேவையை செய்ய அருள் பெற்று பகவானை எளிதில் அடைந்து பகவானுடனே ஐக்கியம் ஆவார்களாம். ஆதிசேஷன் தன் தாய் செய்வது தவறு என்று தெரிந்த பின் தன் தாயின் செயல்களை திருத்திக் கொள்ள நல்வழி கூறினார் அல்லவா. தன் தாய் செவிசாய்க்கவில்லை. அவர் முயற்சி பயனும் அளிக்கவில்லை. அதனால் தர்ம வழியை ஏற்று தவம் புரிய சென்றாராம். பக்தர்களே, ஸ்ரீ கருடர் தன்னலமற்றவர். அதனால் பகவான் தானே வந்து அருளினார். தன் கொடியில் இடம் தந்து வாகனமாகவும் கொண்டு பெருமைப்படுத்தினார் அந்த கருட பகவானை. ஆசை துறந்தவர்கள் தன்னலமற்றவர்களுக்கு பகவானே நேரில் வந்து நல்லாசி வழங்குவாராம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. எவர் ஒருவர் தன் தந்தை தாயை மதித்து சேவை செய்து வாழ்கிறார்களோ அவர்களிடம் பகவானுடைய அந்த பரம பிரியம் உண்டாகுமாம். தமக்கு அளித்த பணியை தன்னலம் கருதாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அறநெறியில் செயல் புரிந்து வந்தாலே போதும் பகவான் நம்மை வந்து அருள் கொள்வார். அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ கருட பகவான் தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். தத் புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷய தீமஹி தன்னோத் கருட பிரச்சோதயாத் என்று நாமும் அந்த கருட பகவானை சேவிப்போம். பக்ஷிராஜாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோர் கருட பிரச்சோதயாத் என்றும் அந்த கருட பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ ந பவிஷ்யதி என்று அந்த பகவானை நாமும் சேவிக்கலாம். இதோ திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று அந்த பகவானை கருட பகவான் அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியையும் தந்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான். பூலோகத்தில் தர்மத்தின் நிலை தாழ்ந்து இருந்தது. பக்தி மார்க்கம் சக்தி இழந்து இருந்தது. வேதங்கள் நாதங்களையும் இழந்து இருந்தது. இந்த நிலையில் கலியுகத்தில் உலகம் அழிந்து விடுமோ என்ற அச்சம் நிலவியது. அதனால் வருந்திய கஷ்யப்பர் பிரகு போன்ற முனிவர்கள் உலகின் நிலையை மாற்றுவதற்கு வழி தெரியாமல் தடுமாறினாராம். பிரம்மனின் மகனான நாரத முனிவர் வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் இதனால் ஆபத்து உண்டாகி விடுமோ என்று அஞ்சி அஞ்சி தனது தந்தையான பிரம்ம தேவரை காண சத்தியலோகம் சென்றார். சத்தியலோகத்தில் தந்தையே நாராயணன் கிருஷ்ணன் அவதாரத்துடன் பூமியில் அவதரிப்பதை நிறுத்திவிட்டாராம். இப்போது கலியுக துவங்கிவிட்டதல்லவா, அதனால் பாவங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. பக்தி மார்க்கம் நிலை கொழுந்து விட்டது. இதோ பகவானை சேவிப்போம் கருட வாகனத்திலே. வானதிக்குள்ள நருளெல்லாம்
వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. సతులు సుతులు పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును సతులు సుతులు పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ఘనము కాంతలను ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ఘనము కాంతలను కడుమంచి మనులు కరులు తురగములు వడిగొని జలగుచు వత్తురు కదలి కడు మంచి మనలు కరులు తురగములు బడిగొని చెలగుచు వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. మగుట వర్ధనులు మండలేశ్వరులు జగదేక పతులు చతురులను మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేక పతులు చతురులును తగు వెంకటపతి దర్శింపద బహువగల సంపదల భక్తురు కదలి తగు వెంకటపతి దరుశింపగ బహువగల సంపదల భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోననే వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. கருடாதிரிரூட கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று இந்த மாலை வேளையிலே அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் 4 மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக நாமும் அந்த பகவானை இருகரம் கூப்பி சேவிப்போம். இப்பொழுது அந்த வெங்கடாச்சலம் என்ற பெயர் வந்த காரணம் கதையை என்னவென்று பார்ப்போம். திருமலையில் பிருகுமுனிவர் நாரதரை நோக்கி
சேஷாச்சலத்துக்கு வெங்கடாச்சலம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று கேட்க நாரதர் கூறுகிறாராம். என்ன தெரியுமா? ஸ்ரீ சைலத்தின் மேற்புறத்தில் நந்தனபுரம் என்று ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்தில் நந்தன் என்ற அரசன் ஒருவன் வருணாசிரம தர்மங்கள் குறைவின்றி திகழ ஆட்சி புரிந்து வந்தான். அப்போது அங்கு புரந்தரன் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மாதவன் என்ற மகன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு சிறந்த கலைஞன். அவனுக்கு சந்திரரேகை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். அவர்கள் இருவரும் தடாகங்கள், நதிகள், மலைகள் முதலியவற்றில் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு தாமரை தடாகத்தின் அருகே அவர்கள் இருவரும் சுகமாக மகிழ்ந்திருந்தார்கள். அப்போது தீவினையின் காரணமாக புலை பெண்ணொருத்தி அங்கு தோன்றினாளாம். அவளை கண்டு அவள் மீது இச்சை கொண்ட அந்த பிராமணன் தன் மனைவியை விட்டு அவளை பின்தொடர்ந்தான். அவளும் அவனுடைய காதல் மொழிகளில் மயங்கி அவனுக்கு இணங்கினான். மறையவனும் இகழ்ச்சியை கருதாமல் அந்த சண்டாளர் பெண்ணோடு கலந்து முதலியவற்றை அருந்தினார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை தடியால் தாக்கி பொருள் கவர்ந்து அவளிடம் கொடுத்து வாழ்ந்து பின்னர் அவன் நோயுற்றான். அப்போது அந்த புலைச்சி அவனை இகழ்ந்து பின் நீக்கினான். கொடிய பாவங்களை சுமந்த அந்த பிராமணன் பித்தனாகி பல இடங்களில் அழிந்து பிறகு சேஷகிரியின் பக்கத்தில் வந்தானாம். அவன் அனந்தன் வடிவாகிய அந்த மலையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்த போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் சடசடவென்று ஓசையிட்டு சாம்பலாகி போயின. அவனும் புடத்தில் இட்ட பொன்னை போல பிரம்ம தேஜையை பெற்று விளங்கினானாம். அப்போது அங்கிருந்த முனிவர்கள் அவனுடைய வரலாற்றை பற்றி விசாரித்தனர். அவனும் தன் பிறப்பிலிருந்து தன்னுடைய சரித்தம் முழுவதையும் சொன்னான். மாதவன் என்ற அந்த மறையவனின் பாவமானது அந்த மலையின் மாண்பினாலே வெகுந்த நீராடி படியினால் முனிவர்கள் அந்த மலைக்கு வெங்கடாச்சலம் என்று பெயரிட்டனர். வேம் என்பது பாவத்தை குறிக்கும். கடை என்ற இரண்டாவது பதம் கொளுத்தப்படும் என்ற பொருளை தரும். வெம்பவம் வெந்து ஒழியச் செய்வதால் வெங்கடமலை என்ற பெயரை எய்தியது என்று கூறி அந்த முனிவர்கள் தம்முடைய ஆசிரமங்களுக்கு சென்றார்களாம். பிரம்ம தேஜையை திரும்ப பெற்ற பிரம்ம தேஜையை திரும்ப பெற்ற மாதவனும் அந்த மலையின் மீது அளவில்லாத காலம் இந்திரியர்களை அடுக்கி அருந்தமவாற்றி திருமகள் கொழுநன் அருளை பெற்று பரந்தாமத்தை ஈந்தினான். இவ்வாறு பிருகுவுக்கு நாரத முனிவர் இந்த வெங்கடாச்சலத்திற்கு வந்த பெயரை கூறுகிறாராம். பக்தர்களே, அப்படி திருமலை மிகவும் விசேஷமான க்ஷேத்திரம், மிகவும் சிறப்பும் வாய்ந்தது. அப்படி அந்த பௌர்ணமி கருட சேவை என்பது மிகவும் விசேஷமான ஒரு சேவை. அதற்காக பக்தர்கள் அனைவரும் கூட அங்கே வந்து அந்த பகவானுடைய ஆசியை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இதோ இந்த கருட பகவானை மேல் எழுந்தருள் இருக்கும் நமது திருவேங்கடத்து எம்பெருமானை இதோ இந்த திரையின் வழியை தரிசித்து கொண்டுள்ளோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்றும் சொல்லுவோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்ற அந்த பகவானை நாமும் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இரு கரம் கூப்பி சேவிப்போம். ககேஸ்வரம் சரணமுபாகதா வயம் மகோஜசம் ஜ்வலனசமானவர்ச்சசம் தடித் பிரபம் மகாபலம் கருட முப்தியே கேசரம் என்று அந்த கருத்மானே, நீ சிறந்த ஞானமுள்ளவன், மகாமகிமை உள்ளவன், பக்ஷி ராஜன், சத்ருவுக்கு தாபத்தை உண்டு பண்ணுபவன், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன், பிரஜைகளை காப்பவன், நீ எப்பொழுதும் சத்துருக்களை தோல்வியுறச் செய்பவன், நீ யாவருக்கும் பிரியமானவன், நீ எல்லோருக்கும் சிறந்த ரக்ஷகன், உன்னால் எங்களுக்கு பயம் என்பதே இல்லை, அழியாத கீர்த்தியுடைய நீ எதையும் சாதிக்க வல்லவன், தாழாத ஸ்வபாவம் உள்ளவன், அக்னியை போன்ற பேரொளி வாய்ந்த நீ சூரியன் சினந்து கொண்டால் மக்களை எவ்வாறு எரிப்பானோ அவ்வாறு எரிகிறாய். மிகுந்த பலமுள்ளவனாக ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் பக்ஷி ராஜாவான கருத்மானே, உன்னை நாங்கள் சரணம் அடைகிறோம். மாற்று இருந்த பொன்னிறமான உன் ஒளியினால் உலகமெல்லாம் தாபத்தை அடைந்திருக்கிறது. நீ தேவர்கள் எல்லோரையும் காக்க வேண்டும். விமானங்களில் ஏறி சஞ்சரிக்கிற தேவர்கள் பயத்துடன் வானத்தில் வழியை விட்டு விலகி போகின்றனர். நீ கோபித்து கொள்ளலாகாது. உலகத்தின் மீது தயை பண்ணு. பெரிய இடிமுழுக்கதுக்கு சமமான உன் சப்தத்தினால் திசைகளும் வானமும் ஸ்வர்க்கமும் பூமியும் எங்கள் மனமும் எப்பொழுதும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. அக்னியை போன்ற இந்த ரூபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும்.
கோபித்த யமனுக்கு சதுருஷமான உன் தேஜஸை கண்டு எங்கள் மனம் நிலையுற்று அலைகிறது. பக்ஷி ராஜனே, எங்கள் விஷயத்தில் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களாம். தேவர்களால் துதிக்க பெற்ற வைனத்தையர் உடனே தம்முடைய தேஜஸை அடக்கிக் கொண்டனர். பயங்கரமான என் சரீரத்தை கண்டு எல்லா பிராணிகளும் பயப்படாமல் இருக்கட்டும். என் பயங்கர ரூபத்தினால் யாவரும் பயந்திருக்கின்றனர். ஆதலால் என் தேஜஸை குறைத்து கொள்கிறேன் என்று வைனத்தையர் சொன்னாராம். பிறகு கருடன் அருணையும் தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு பிதாவான கஷ்யப்பரின் வீட்டிலிருந்து ஆகாச மார்க்கமாக புறப்பட்டு சமுத்திரத்தின் அந்த எதிர்கரையிலுள்ள தாய் வினதையின் இருப்பிடம் போய் சேர்ந்தாராம். சூரியன் மிகவும் உக்கிரமான கதிர்களால் உலகங்களை ஒரு சமயம் தகிக்க நினைத்தான். அப்பொழுது கருடன் சூரியன் முன்னிலையில் அருணனை கொண்டு வைத்தார். அந்த பகவானாகிய சூரியன் எதற்காக உலகங்களை ததிக்க நினைத்தான்? அவனுக்கு கோபம் உண்டாக காரணம் என்று சவுனகர் கேட்டாராம். அந்த சுத்த பௌராணிக்கர் சொல்லுகிறார், சவுனகாரே, அந்த விருந்தாத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று. தேவர்கள் அமிர்தபானம் செய்தபோது ராகுதேவ வடிவம் கொண்டு அமிர்தபானம் செய்வதை சந்திரன் சூரியர்கள் காண்பித்து கொடுத்ததனால் அவர்களிடம் ராகுவுக்கு பகை இருந்து கொண்டிருந்தது. அதனால் ராகு சூரியனை பிடித்தான். ராகு கிரகத்தினால் சூரியன் சினந்தான். நான் தேவர்களுக்கு அனுகூலம் செய்ய நினைத்ததினாலோ ராகுவுக்கு என்மேல் கோபம் உண்டாயிற்று என்று எண்ணினானாம். பலவிதமான ஆயாசத்தை துக்கத்தை நான் ஒருவன்தான் அனுபவிக்க வேண்டுமா? எல்லோரும் தாங்கள் காரியங்களில் மட்டும் உதவியை தேடுகின்றனர். கவனிப்பார் யாரும் இல்லை. உதவியை செய்தவனுக்கு கஷ்டம் வரும்போது அவனை கவனிப்பவர் யாரும் இல்லை. ராகு என்ன விழுங்கும்போது தேவர்கள் பார்த்து கொண்டு அதற்கு ஒரு பரிகாரமும் செய்யாமல் வாளாய் இருக்கின்றனர். ஆதலால் உலகங்களை அழிக்க ஆரம்பிக்கப் போகிறேன், இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் ஆதித்யன். இந்த விதம் சொல்லி அவன் அஸ்தமித்தான். அதன் பிறகு உலகம் அழியக்கூடிய வகையில் பெரும் தாபத்தை கண்டு பண்ணினான். இதனால் எல்லோரும் கஷ்டப்பட்டனர். மகரிஷிகளும் தேவர்களும் பிரம்மாவினிடம் சென்று, சதுர்முக பகவானே, இப்பொழுது சூரியன் தெரியவில்லை, ஆயினும் தாபம் தாங்கவில்லை சுவாமி. இப்போதே பிரளயம் போல தோன்றுகிறது. சூரியன் உதயமானதும் என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்றாராம். சூரியன் உலகங்களை அழிப்பதற்காகவே அதிக தாகத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் உதயமானதும் உலகங்களை எரித்து சாம்பலாக்க போகிறான். இதற்கு பரிகாரம் முன்னமே செய்யப்பட்டுள்ளது. அந்த கஷ்யப்பரின் புத்திரன் அருணன் என்பவன் சிறந்த ஞானி. பெரிய சரீரமும் மிகுந்த ஒளியும் வாய்ந்த அவன் சூரியனுக்கு முன்னே இருக்க போகிறான். அவன் சூரியனுக்கு சாரதியாக இருந்து சூரியனுடைய பிரகாசத்தை இழுக்கப் போகிறான். அப்பொழுது உலகங்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும் என்று பிரம்மா சொல்லுகிறாராம். பக்தர்களே, இதோ அந்த கருட சேவை, அந்த கருட வாகனத்தின் முன்பே ஜீயர் சுவாமிகள் மற்றும் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்த கோஷ்டி அனைவரும் கூட அந்த பகவானை சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இதோ கோலாட்டம், நாட்டியம் மற்றும் அந்த வாகனத்தின் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட அவருடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட அந்த கோவிந்தா என்ற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த பகவானை அதோ கருட பகவான் தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருவதை நாம் சேவிப்போம். இந்த திரையின் வழியாக இதோ திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த மாலை வேளையிலே கருட சேவையை நாம் செவித்து கொண்டுள்ளோம். இதற்கு பரிகாரம் முன்னமே செய்யப்பட்டுள்ளது என்றாராம்.
శిరసు పూజించే అహమిక కంటే నీ పాదాలు పూజించే నియమమెక్కుడు చేపట్టి నీ శిరసు పూజించే అహమిక కంటే నీ పాదాలు పూజించే నియమమెక్కుడు మాపుదాకా నిన్ను కొల్చి పందెమేళము కంటే మాపుదాకా నిన్ను కొల్చి పందెమేళము కంటే దాపగు నీ దాసుల శేషత్వమెక్కుడు మాపుదాకా నిన్ను కొల్చి పందెమేళము కంటే దాపగు నీ దాసుల శేషత్వమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు జీవినై గర్వించుట కంటే హరయని దాసుల లెంకౌటెక్కుడు హరి నీ ప్రసాద జీవినై గర్వించుట కంటే హరయని దాసుల లెంకౌటెక్కుడు వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు సాయుజ్యమందుట కంటే కట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు చెట్టి మిమ్ము ధ్యానించి సాయుజ్యమందుట కంటే కట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందు వంకనే ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందు వంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందు వంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు
வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்றும் மன்னி வைக்கம் வைகள் தோறும் அமுதாய வானரே செய்குன் தாவருன் தீமையுன் அடியாருக்கு தீர்த்த சுராருக்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே என்று திருவாய்மொழியினுடைய பாசுரம் இது. அதாவது திரு பரமபதத்திற்கு தலைவனே, நீலமணி நிறைந்த மேனி கொண்ட எம்பெருமானே, அடியேனுடைய வாமனன் என்றும் குள்ள வடிவில் திருவவதாரம் மேற்கொண்ட பகவானே, அடியேன் உள்ளத்தில் தித்திக்கும் இனிய திருவமுதே, அடியேன் உள்ளத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும் எம்பெருமானே, விண்ணுலக தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, உன் அடியவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அளிக்கும் பொருட்டு அவர்களின் துன்பங்களை போக்கும் வகையில் அசுரர்க்கு துன்பங்களை தந்து கொண்டிருப்பவனே, குந்தன் எனும் திருநாமம் கொண்டுள்ள எம்பிரானே, அடியேனை விட்டு நீ நீங்காமல் இருக்கும் பொருட்டு அடியேன் உன்னை கெட்டியாக பிடித்த வண்ணம் சேவித்து கொண்டிருக்கிறேன் என்றார். பக்தர்களே, அப்படி நாம் கூட அந்த பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டு நம் குறைகள் அனைத்தையும் கூறி அந்த பகவானுடைய நல்ல ஆசியை பெறுவோம். அப்படி இதோ அந்த பௌர்ணமி நன்னாளன்று கருட பகவான் அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருமலையில் 4 மாட வீதிகளிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியை நாம் இந்த மாலை வேளையிலே ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று குலசேகர பெருமாள் அருளிய ஸ்லோகம் இது. அந்த பகவானை நாம் 2 கரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, பின்பு சூரியன் உதயமானதும் பிரம்மாவின் நியமனப்படி அருணன் சூரியனை மறைத்து விட்டான். சூரியனுக்கு கோபம் வந்த விஷயமும் சமர்த்தன அருணன் ஆதித்யனுக்கு தேர் ஓட்டியதும் உமக்கு சொல்லப்பட்டன. கருடனை பற்றியும் மறுபடி சொல்லுகிறேன் கேள் என்றாராம். அதிகமான பாரமுடையவன் கருடன் அடிமைத்தனத்தில் மிகவும் வருந்திக் கொண்டிருந்த தம் தாயான வினதையின் இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தார். அதன் பின்பு ஒரு நாள் கத்ரு வினதவை அழைத்தாள். வினதை கத்ருவின் இருப்பிடத்திற்கு வந்து அவளை வணங்கி நின்றாள். அப்பொழுது கருடனும் உடன் இருந்தார். வினதையே, கடலின் நடுவில் அழகிய திடல் ஒன்று நாகங்களுக்கு இருக்கிறது, அங்கு என்னை எடுத்துச் செல் என்று கத்ரு சொன்னாலாம். வினதை அதன்படி கத்ருவை தூக்கிச் சென்றான். தாயின் உத்தரவுப்படி சர்ப்பங்களை தூக்கிச் சென்றார் வினதாசுதரான கருடன். ஆகாயத்தில் பறந்து சூரியனுக்கு சமீபம் வரை அவர் சென்றார். சூரியன் கிரகணங்களில் தபிக்கப்பட்ட சர்ப்பங்கள் மூர்ச்சை அடைந்தன. அவற்றை கண்டு கண்கலங்கிய கத்ரு இந்திரனை துதித்தானாம். தேவர் அனைவருக்கும் ஈசனே, உனக்கு நமஸ்காரம். பலாசுரனை கொன்றவனே, நமுச்சியை நாசம் செய்தவனே, 1000 கண்களை உடையவனே, இந்திரநாணியின் நாயகனே, உனக்கு நமஸ்காரம். சூரியனால் தபிக்கப்பட்ட சர்ப்பங்களை நீ ஜலத்தினால் நினைக்க வேண்டும். தேவ சிரேஷ்டரான நீதான் எங்களுக்கு ரக்ஷகன். நீதான் அளவற்ற நீரை பொழிய வல்லவன். ஞானிகளான மகரிஷிகள் உயர்ந்த கீர்த்தி உள்ளவன் என்று முன்னை போற்றுகிறார்கள். யக்ஞங்களின் சோமரசத்தையும் ஹோமம் செய்த ஹவிசாக்களையும் யக்ஞம் பயன்படுவதற்காக நீ பானம் பண்ணுகிறாய். பெருஞ்சேனைகள் உள்ளவனே, பிராமணர்கள் வேள்வி செய்து தன்னை ஆராதிக்கின்றனர், மந்திரங்களால் துதிக்கின்றனர் என்று துதித்தாராம். அப்படி கத்ருவினால் துதிக்கப்பெற்ற இந்த இந்திரன் சந்தோஷமடைந்து கருத்த மேகங்களினால் ஆகாயம் முழுமையும் மறைய கருடனை ஒப்பற்ற சக்தி அறிந்திருந்தும் நாகங்கள் செய்த தீங்கை நினைவில் கொண்டு தாய் பாசத்தினால் விரதை கருடன் ஆசி கூறினாளாம். வைனதேயனே, உன் சந்திர சூரியர் காக்க கட்டவர். எங்கும் வியாபித்திருக்கும் விஷ்ணு உன் அங்கங்கள் யாவற்றையும் காப்பாற்றட்டும். மகனே, நான் எந்த காலத்திலும் உனக்கு தீங்குகள் நேராதிருக்க வேண்டும் என்றும் க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்றும் பகவானை பிரார்த்தித்து கொண்டிருப்பேன். எப்பொழுதும் மங்கள காரியங்களை செய்து கொண்டும் இருப்பேன். நீ ஆரம்பித்த காரியம் நன்றாக முடிவடையும்படி வழியில் தீங்கு நேராமல் சென்று வர வேண்டும் அனுகிரகம் செய்தாலாம். தாயின் ஆசியை பெற்ற பக்ஷிராஜர் தமது சிறகுகளை விரித்து கொண்டு வானத்தில் வட்டமிட்டு கிளம்பினார். மிக்க பசியுடன் புறப்பட்ட அவர் சமுத்திரத்தின் நடுவில் வேட்வச்சேரியை அடைவதற்காக ஆகாசத்தை வந்தடையும் படியாக பெரும் தூசியை உண்டு பண்ணினராம்.
சமுத்திரத்தின் நடுவில் ஜலத்தை வற்றச் செய்தார். அருகிலுள்ள மலைமேல் இருந்த மரங்கள் அசைந்தன. வேடர்களை சம்மரிப்பதற்காக இரண்டாவது யமன் போல் அவர் தோன்றினார். கருடன் பறந்து வந்த போது வாயை திறந்து கொண்டு வந்தார். வேடர்கள் இதை கண்டு பயந்தார்கள். இங்கும் அங்கும் ஓடினார்கள். கருடனது வாயை நோக்கியும் ஓடிச் சென்றனர். கருடன் சிறகை அடித்து கொண்டு பறந்து வந்த தனுள் மன்னனுடன் பெருங்காற்று அடித்து மரங்கள் அடிமுதல் அசைந்தன. பெருங்காற்று இதனால் வனத்தில் மரங்களிலுள்ள பட்சிகள் யாவும் சபித்து கொண்டு திசை தெரியாமல் ஆகாசத்தை நோக்கி ஓடின. அதுபோல திசை தெரியாமல் வேடர்கள் கருடன் வாயை அடைந்தனர். ஒருவர் இருவர் அல்ல, 1000 கணக்கில் வந்து விழுந்தனராம். பக்தர்களே, மீன்களை பிடித்து கொண்டு ஜீவிக்கும் அந்த வேடர்கள் சத்துருகளை சம்ஹரிக்கும் கருடன் வாயை மூடிக்கொண்டு விழுங்கிவிட்டார். பக்தர்களே, இதோ அந்த பகவானுடைய திருமேனிக்கு அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதை நாம் இந்த திரையின் வழியே தரிசிப்போம். பிராமணன் ஒருவன் தன் பத்னியுடன் கருடனுடைய வாயினுள் சென்று நெஞ்சை அடைந்த போது எரிகிற தணல் போல சுட்டான். உடனே கருடன் வாயை திறந்து கொண்டு, பிராமணனே, நான் வாயை திறந்து கொண்டுள்ளேன், சீக்கிரமாக நீ வெளியே சென்றுவிடு. எப்பொழுதும் பாவச் செயலையே செய்து வரும் பிராமணனையும் நான் கொல்லுவது இல்லை. ஆகையால் நீ வெளியே சென்றுவிடு என்று சொன்னாராம். இதை கேட்ட பிராமணன், என்னுடன் என் மனைவியான இந்த வேட்சியையும் விட்டுவிடுவாயாக என்றான். இந்த வேட்சியுடன் விரைவில் வெளியே சென்றுவிடு என நீங்கள் ஜீர்ணமாவதற்கு முன்பு வெகு வேகமாக சென்றுவிடு என்றாராம். என்று கருடன் அனுமதி அளித்தார். அந்த பிராமணன் வெட்டுவச்சியுடன் வெளிப்பட்டு வந்த கருடனை வாழ்த்திவிட்டு தான் நினைத்த இடத்துக்கு சென்றான். அதன் பிறகு பக்ஷிராஜர் மனோவேகமாக ஆகாயத்தில் சென்றார். ஒப்பற்ற பலாக்கிரமமுடைய கருடன் தம் பிதாவின் இருப்பிடம் சென்று அவரை வணங்கி அவர் கேட்டதற்கு முறைப்படி தமது வரலாற்றை கூறினாராம். ஹேய் குழந்தாய், உனக்கும் உன் தமையனுக்கும் உன் தாய்க்கும் உண்ண உணவு எப்பொழுது சௌக்கியமாக கிடைக்கிறதா? முக்கியமாக உனக்கு வேண்டிய ஆகாரம் மனுஷலோகத்தில் கிடைக்கிறதா? அதிக வேகமாக நீ எங்கே செல்லுகிறாய்? பதில் சொல்லுவாக என்று தன் தந்தை கஷ்யப்ப மகரிஷி கேட்டாராம். தந்தையே, என் தாய்க்கும் என் வேண்டிய ஆகாரம் எப்பொழுதும் சௌக்கியமாக கிடைக்கிறது. எனக்கு அதிக உணவு வேண்டி இருப்பதனால் அவர்களைப் போல் சுகமாக இருக்க முடியவில்லை. என் தாய் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக சர்ப்பங்கள் சொன்னபடி அமிர்தத்தை கொண்டு வர செல்லுகிறேன். என் தாயின் ஏமனப்படி வேட்டுவச்சேரி உள்ள 1000கணக்கான வேடவர்களை தின்றும் என் பசி அடங்கவில்லை. ஆகையினால் எதை சாப்பிட்டால் என் பசி தீரும், எதனால் சக்தி பெற்றவனாகி அமிர்தத்தை கொண்டு வர முடியுமோ அந்த உபாயத்தை எனக்கு கூற வேண்டும் என்று கஷ்யப்பரை கருடன் வேண்டினாராம். பிள்ளாய், இந்த ஏரி மிக புனிதமானது என்று தேவலோகத்திலும் புகழ் பெற்றது. இதில் ஒரு யானை இருக்கிறது. அது முன் ஜென்மத்தில் தன் அண்ணனாக இருந்த ஆமையை தலையை குனிந்து கொண்டு எப்பொழுதும் இழுக்கிறது. அவை இரண்டுக்கும் முன் ஜென்மத்தில் விரோதம் உண்டானதையும் அவற்றின் உயரம், பருமன் முதலான அளவையும் சரியாக சொல்லுகிறேன் கேள். குழந்தாய், முன் ஜென்மத்தில் அவை இரண்டும் தங்கள் பெற்றோரின் சொத்தை பிரித்துக் கொள்வதில் விரோதம் கொண்டன. இந்த கதையை கேட்பதனால் சம்சாரத்தில் வைராகியம் உண்டாகும். இதை கேட்பதனால் உனக்கு மோட்சம் உண்டாகட்டும் என்று கூறி கஷ்யப்பர் அந்த கதையை விவரித்தாராம். பக்தர்களே, இந்த கத்ரு சர்ப்பங்களை சபித்ததற்கும் அருணன் வினதையை சமைப்பதற்கும் காரணத்தை தாங்கள் சொன்னீர்கள். வினதையின் புத்திரர்களின் பெயரை அருணன் கருடன் என்று சொன்னீர்கள். கத்ருவின் பிள்ளைகளான சர்ப்பங்களின் பெயரை சொல்லவில்லையே. 1000 பெயர்களையும் சொல்லாவிட்டாலும் சில முக்கியமான சர்ப்பங்களின் பெயரை மட்டுமாவது சொல்ல வேண்டும் என்று சௌனகர் கேட்டாராம். சுத பௌராணிக்கர் கூறுகிறார், தபோதனரே, முக்கிய சர்ப்பங்களின் பெயரை மட்டும் சொல்லுகிறேன் கேளும் என்று. சேஷன் முதலில் பிறந்தவன். அவருக்கு பின் வாசுகி, ஐராவதன், தக்ஷகன், கார்கோட்டகன், தனஞ்சயன், காளியன், அபூர்ணன், ததிமுகன், விமலபிண்டகன், ஆப்தன், சங்கன், வாலிசீகன், நிஷ்டநாகன், ஹேமகுஹனன், நகுஷன், பிங்லன் என்று மிகுந்த சக்தியுள்ள
பிண்டன், சுமூக்கன், பிரபாகரன், குமுதன், குமுதாக்ஷன், பகுமுலக்கன், காரக்கரன், குண்டோதரன், மகோதரன் ஆகியவை பிரதானமானவை. மற்றவற்றின் பெயர்களை சொல்லவில்லை. இவற்றில் சந்ததிகளும் சன்னதிகளும் கணக்கில் அடங்கா. சர்ப்பங்களை 10 கோடிகளுக்கு மேல் இருக்கின்றன. அவற்றை கணக்கிட முடியாது அல்லவா என்று சொல்லுகிறார்களாம். பக்தர்களே, அதோ நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் நமது திருவேங்கடத்து எம்பெருமானுடைய ராஜகோபுரத்தை இதோ நாம் தரிசிப்போம். திருமலையிலிருந்து அந்த ராஜகோபுரத்தை கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த பகவான் பௌர்ணமி நன்னாளன்று இந்த மாலை வெயிலையிலே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா, திருமலை வாசனே, சேஷாத்ரி வாசனே, சப்தகிரி வாசனே என்று அந்த கோவிந்தனை நாமத்தை சொல்லி சொல்லி நாம் அந்த பகவானை சேவிப்போம். சுத பௌர்ணிகாரே, பெரும் சக்தி வாய்ந்த சர்ப்பங்களை பற்றி கூறினீர். அவற்றை கத்ரு சபித்த பிறகு அவை என்ன செய்தன என்று சவுனக்கர் கேட்க சுதர் கூறலானார். சர்ப்பங்களுள் மிகவும் சிரேஷ்டரும் மிக்க கீர்த்தி பெற்றவருமான சேஷன் கத்ருவை விட்டு விலகி சென்றார். காற்றையே உட்கொண்டு கடுந்தவம் செய்தார். கந்தமாதான பர்வதம், பதரிகாச்சிரமம், கோகர்ண கஷேத்திரம், புஷ்கரம், இமயமலின் சாரல் முதலிய பற்பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சென்று தனிமையில் இருந்து கொண்டு 5 புலன்களை அடக்கி தவம் செய்தார். கடுந்தவம் செய்ததனால் சேஷனுடைய மாம்சம், தோல், நரம்பு எல்லாம் உலர்ந்து விட்டன. ஜடையையும் மரவுரியும் தரித்த ஆதிசேஷ ரிஷியை பிரம்மா பார்த்தாராம். குற்றமற்ற ஆதிசேஷனே, நீ என்ன செய்கிறாய்? பிரஜைகளுக்கு நன்மை செய்வாயாக. நீ உக்கிரமான தவம் செய்வதனால் பிரஜைகள் துன்புறுத்துகிறார். உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல் என்று பிரம்மா கூறினாராம். சேஷன் என் உடன் பிறந்தவர். எல்லோரும் புக்தி குறைவானவர்கள். அவர்களுடன் வசிக்க நான் விரும்பவில்லை. அதற்கு தேவரின் அனுமதி அளிக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் சத்ருவாக நினைத்து எப்போதும் பொறாமைப்படுகின்றனர். ஆதலால் அவர்களை பார்க்காமல் இருக்க விரும்புகிறேன். அதற்காகவே கடுந்தவம் செய்கிறேன் என்கிறாராம். பக்தர்களே, இதோ திருமலையில் சுவாமி புஷ்கரணி, அதை நாம் இதோ இந்த திரையின் வழியே தரிசித்து கொண்டிருக்கிறோம். மிகவும் புண்ணியமான ஒரு க்ஷேத்திரத்தில் புண்ணியமான அந்த தீர்த்தத்தை நாம் இதோ திரையின் வழியே தரிசித்துக் கொள்வோம். அந்த பகவானுடைய ஆசியை பெறுவோம். அதற்காகவே கடுந்தவம் செய்கிறேன். என் தம்பிகள் எல்லோருமே வினதை இடத்திலும் அவர் பிள்ளை இடத்திலும் பொறுமை கொண்டுள்ளனர். ஆகாயத்தில் எப்போதும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் எங்கள் பிரதாவான கருடனை பகைக்கின்றனர். மகா பஸ்வியான எங்கள் பிதா கஷ்யப்ப பகவான் வைனத்தேயனுக்கு வரம் அளித்ததனால் அவன் மிகுந்த பலவுள்ளவனாக இருக்கிறான். அவனை கண்டு பொறாமைப்படுவானோ? சதுர்முகரே, மற்றொரு ஜென்மத்தில் இவர்களின் சம்பந்தம் எனக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினராம். విన్నపమిది నీకు వేవేలు విధముల, విన్నపమిది నీకు వేవేలు విధముల, నన్ను గావవే హరి నమో నమో. విన్నపమిది నీకు వేవేలు విధముల, నన్ను గావవే హరి నమో నమో. నమో 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 నమో.
సతిని తెచ్చుకున్నట్టు సాగరము నీవు దచ్చి సతిని తెచ్చుకున్నట్టు నాగశయనుడా హరి నమో నమో నాగశయనుడా హరి నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధములు నన్ను గావరే హరి నమో 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 చోటెరిగి నిన్ను తలచనేరా నా ఉన్న చోటెరుగుదు నన్ను నీవు తలచవే నీవున్న చోటెరిగి నిన్ను తలచనేరా నా ఉన్న చోటెరుగుదు నన్ను నీవు తలచవే కోవిదుడా నారబేరు కొన్నవానిగాచినట్టు కోవిదుడా పేరు కొన్నవానిగాచినట్టు నావొడయ హరి హరి నమో నమో నావొడయ హరి హరి నమో నమో విన్నపమిది నీకు వేవేలు విధములు నన్ను గావరే హరి నమో 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 మనసులోనున్న నిన్ను మరువకుండనేరా మనసులోని నీవే నా మరపు తెలుపవయ్యా మనసులోనున్న నిన్ను మరువకుండనేరా మనసులోని నీవే నా మరపు తెలుపవయ్యా పనివడి అహల్యను పాదమునాగాచినట్టు పనివడి అహల్యను పాదమునాగాచినట్టు ననిచి శ్రీ వెంకటేశ నమో నమో అనిచి శ్రీ వెంకటేశ నమో నమో విన్నపమిదే నీకు వేవేలు విధముల నన్ను గావరే హరి నమో నమో விண்ணப்பமிது நீக்கோ இதோ இந்த மாலை வேளை சுவாமி புஷ்கரணியை தரிசித்துக் கொண்டு இந்த கருட பகவானை சேவிப்போம். நாகராஜ பாலனம் போகிநாத சாயினம் நாக வைரிகாமினம் நகாரி சத்ரு சுதனம் நாகபூஷணார்ச்சிதம் சுதர்ஷனாத்யுதாயுகம் நாகராட்சி கிரீஸ்வரம் நமாமி வெங்கடேஸ்வரம் என்று அந்த கருட பகவானை இதோ அந்த பௌர்ணமி நன்னாளன்று அந்த கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ இந்த திரையின் வழியாக இந்த மாலை வேளையிலே தரிசிப்போம் அந்த பகவானை. இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. சேஷனே, உன் நடத்தை எனக்கு தெரியும். தன்னிடம் அபராதம் செய்ததனால் அவர்களை உன் தாய் கத்ரு சபித்து விட்டாள். அதனால் பெரிய விபத்து உண்டாகியிருந்தது. அதுவும் எனக்கு தெரியும். இதற்கு பரிகாரமும் அப்பொழுதே செய்யப்பட்டிருக்கிறது. நாகசிரேஷ்டனே,
உன் தம்பிகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடத்தில் பெற்றுக்கொள். உன்னிடத்தில் எனக்கு அதிக பிரீத்தி இருப்பதனால் நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன். சர்ப்ப சேஷனான நல்ல வேளையாக உன் புத்தி அறநெறியில் செல்லுகிறது. உன் புத்தி மேன்மேலும் தர்மத்திலேயே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரம்மா சேஷனை புகழ்ந்து பேசினாராம். பிதாமகரே, என் புத்தி தர்மத்திலும் சாந்தியிலும் தவத்திலும் இருக்க வேண்டும். இதுவே உம்மை நான் வேண்டுவது என்று ஆதிசேஷன் சொன்னாராம். ஆதிசேஷனே, நீ இவ்விதம் இந்திரியாஜத்தை அடைந்திருப்பதை பற்றி மகிழ்கிறேன். பிரஜைகளுக்கு ஹிதமான ஒன்றை சொல்லுகிறேன். அதை நான் சொல்லுகிறபடி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றானாம். இந்த பூமி மலைகளிலும் வனங்களிலும் நகரங்கத்திலும் கிராமத்திலும் கடலுகளிலும் தோட்டங்களிலும் நிறைந்திருப்பதால் சலித்து கொண்டே இருக்கிறது. இது அசையாமல் இருக்கும்படி உன் தலையினில் இருந்த பூமியை நன்றாக தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்றார் பிதாமகர். வரம் அளிப்பவரும் பூமிக்கும் பிராணிகளுக்கும் உலகங்களுக்கும் பதிவுமாகிய தேவரில் சொல்லுகிறபடி பூமி அசையாமல் இருக்கும்படி என் தலையில் தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு அந்த பூமி மார்க்கத்தை கொடுக்கட்டும் என்று ஆதிசேஷன் கேட்டாராம். நாகசிரேஷ்டனே, நீ கீழே சென்றால் பூமி தானாகவே உனக்கு வழி கொடுக்கும். நீ பூமியை தாங்குவதால் எனக்கு பிரியமான காரியத்தை செய்ததாய் என்று பிதாமகர் சொன்னாராம். உடனே நாகர்களுக்குள் ஜேஷ்டரான ஆதிசேஷன் பூமியில் அடியில் மார்க்கத்தை உண்டு பண்ணிக்கொண்டு பூமியின் கீழே சென்று கடல்கள் மலைகள் மரங்கள் முதலவே சூழ்ந்த பூமியை நாற்புறமும் பிடித்து கொண்டு தலையினில் தாங்கினாராம். இதை பார்த்ததும் பிரம்மன் பெருமகிழ்ச்சி கொண்டார். ஆதிசேஷனே, நீ பிறருதவி எதுவுமின்றி பல தலைகளால் ஆடாமல் அசையாமல் பூமியை தரிக்கிறாய். நீ என்னைப் போலவும் இந்திரனைப் போலவும் உலகை காப்பாற்றுவதனால் தர்மதேவதையாக இருக்கிறாய் என்று சொல்கிறாராம். பிறகு வினதாசுரனை கருடனுக்கு சேஷனுக்கு சிநேகம் பண்ணி வைத்தார். ஆதிசேஷன் சென்ற பிறகு மிக்க பலமுள்ள வாசுகியை சர்ப்பங்கள் நாகராஜனை பட்டாபிஷேகம் செய்து வைத்தன. சர்ப்பராஜனை வாசுகி தாய் கத்ரு சர்ப்பங்களுக்கு இட்ட சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காக தர்மத்தையே பிரதானமாக கொண்ட ஐராவதன் முதலிய பிரதாக்களுடன் மந்திரலோச்சனம் செய்தானாம். சகோதரர்களே, நம் தாய் எதற்காக நம்மை சபித்தாள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சாபத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்பது பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை கூறுங்கள். இந்த சாபம் மற்றும் இட்ட சாபம் போன்றது எல்லா சாபங்களுக்கும் நிவர்த்தி உண்டு. தாயின் சாபத்திற்கு விமோச்சனமே இல்லை என்றாராம். மேலும் அந்த பிரம்மதேவரின் முன்பு நாம் சபிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து நான் நடுங்குகிறேன். இந்த சாபத்தினால் நம் எல்லோருக்குமே அழிவு உண்டாகும் என்பது திண்ணம். குணம் இல்லாதவளும் சினம் மிகுந்தவளுமான தாய் மிகவும் கடுமையாக நம்மை சபித்து கொண்டிருக்கிறாள். இந்த கெட்ட காலம் நமக்கு நேரிட்டிருக்க கூடாது. சர்ப்பங்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாவது பற்றி ஆலோசிப்போம். நாம் எல்லோரும் புத்திசாலிகள்தான், பேச தெரிந்தவர்கள்தான். முன்பு குகைக்குள் மறைந்திருந்த அக்னியை தேவர்கள் கண்டுபிடித்தது போல நாமும் சர்ப்பங்களுக்கு நாகத்தை விளைவிக்கும் ஜனமேஜயம் செய்யும் சர்ப்ப யாகம் நடைபெறாமல் தடுத்து நாகங்கள் தீங்கு நேராமல் பார்த்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஆலோசித்து கண்டுபிடிப்போம் என்று வாசுகி சொன்னாலாம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி நன்னாளன்று இந்த மாலை நேரத்திலே நமது திருவேங்கடத்து எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொள்வோம் அந்த கருட வாகனத்தை, கருட சேவையை. இதை கேட்ட நாகர்கள் அவ்விதமே ஆகட்டும் என்றாராம். அவர்களில் சிலர் நாம் பிராமணை சிரேஷ்டர்களாக உருவெடுத்து கொண்டு ஜனமேஜய மகாராஜனிடம் சென்று சர்ப்பயாகம் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்று யாசிப்போம் என்றாராம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அந்த பகவானை தரிசிப்போம். அதோ அந்த பகவான் பூ மாலையாலும் பா மாலையாலும் அலங்கரித்து கொண்டு ஆபரணங்களால் மற்றும் அந்த வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு மிகவும் கம்பீரமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான் எம்பெருமான். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா, சப்தகிரி வாசனே திருமலையானே ஆதிசேஷனே கோவிந்தா கோவிந்தா என்று தரிசிப்போம்.
அவர்களில் சிலர் நாம் பிராமண சிரேஷ்டர்களாக உருவெடுத்து கொண்டு ஜனமேஜய மகாராஜனிடம் சென்று சர்ப்பயாகம் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்று யாசிப்போம் என்றாராம். மற்றும் சிலர் தங்களை அறிவாளிகளாக நினைத்து நாம் எல்லோருமே ஜனமேஜய மகாராஜாவுக்கு நம்பிக்கையுள்ள சிறந்த மந்திரங்களாக இருப்போம், அப்பொழுது அவர் நம்மை கலந்தே எல்லா காரியங்களையும் செய்வான், யாகம் செய்வது பற்றியும் கேட்பான், அந்த சமயத்தில் யக்ஞத்தை நடத்தாமல் இருப்பதற்கான யுக்திகளை சொல்லி தடுத்து விடுவோம். அதாவது ஜீவஹிம்சை பண்ணுவதனால் இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகும் பாவங்களை காண்பித்தும் மற்றும் பல யுக்திகளை சொல்லியும் அரசனை தடுத்து விடலாம். அல்லது சர்ப்பையாக செய்து வைக்கும் முறையை நன்கு அறிந்தவனும் அரசனிடத்தில் அன்பு கொண்டவனுமான எந்த புரோகிதன் அந்த யாகத்தை செய்து வைக்க முற்படுகிறானோ அவனை ஒரு சர்ப்பம் கடித்து விடட்டும், உடனே அவன் இறந்து விடுவான். அதனால் யாகம் நின்றுவிடும். சர்ப்ப யாகம் செய்யும் முறையை அறிந்து வேறு சில ரித்விகுக்குள் வந்தால் அவர்களையும் கடித்துவிடும். இவ்வாறு செய்து வந்தால் நமக்கு மனோரதம் எளிதில் நிறைவேறிடும் என்றாராம். தர்ம சிந்தனை உள்ள மற்றும் சில நாகர்கள், நீங்கள் சொன்னபடி செய்வது உசிதமன்று, பிரம்மத்தை செய்வது கொடிய பாவம், அதனால் நமக்கு நன்மை உண்டாகாது. துயரம் நேரும்போது நிதானத்தை இழக்காமல் தர்மத்தை விடாமல் சிறந்த முறையில் ஆலோசித்து பரிகாரம் தேடுவதே உயர்ந்ததாகும். அதர்மம் அதிகரித்தால் உலகம் அறிந்துவிடும் என்றனராம். வேறு சில நாகர்கள், நாம் மின்னிலுள்ள மேகங்களாகி காக்கினியை மலையினில் அவித்து விடுவோம், அதனால் யாகம் நஷ்டமாகிவிடும், நமக்கு யாதொரு கெடுதலும் நேராது என்றாராம். இன்னும் சில நாகர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யக்னம் செய்பவர்கள் ராத்திரி வேளையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கையில் யக்ஞ பாத்திரத்தை அபகரித்து வந்து விடுவோம், அதனால் யாகத்திற்கு விக்னம் உண்டாகும் அல்லவா? அல்லது அந்த யக்ஞத்தில் சர்ப்பங்கள் எல்லாம் சென்று ஆயிரக்கணக்கானவர்களை கடித்து விடட்டும் என்றாராம். இப்படி செய்தால் நமக்கு பயம் உண்டாகாது. அல்லது சர்ப்பங்கள் ஆயிரக்கணக்கில் சென்று யக்ஞத்தில் பங்கு கொண்டவர்களுக்காக சமைத்து வைத்துள்ள போஜன பதார்த்தங்களை தங்கள் மூத்திரங்களால் கெடுத்து விடட்டும் என்றாராம். அப்படி ஒரு சர்ப்பங்களும் ஒரு சாபத்தை விட்டு கொடுக்க அந்த செய்து கொண்டு இருந்ததாம். அப்படி ஜனமேஜய மகாராஜன் செய்யும் யாகத்திற்கு நாமே ரித்விக்குகளாக இருப்போம், தட்சணம் கொடுக்கும் வேண்டும் என்று சொல்லி யாகத்திற்கு விக்னம் விளைவிப்போம், நமக்கு வசப்பட்ட அரசன் நாம் விரும்பி கேட்பதையெல்லாம் கொடுப்பான் என்றாராம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ இந்த கருட வாகனத்திலே இந்த மாலை நேரத்திலே நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பௌர்ணமி நன்னாளன்று இந்த கருட பகவான் அந்த திருவேங்கடத்து எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அதையும் நாம் இந்த திரையின் வழியே தரிசிப்போம். இதோ ஜீயர் சுவாமிகள் அனைவரும் கூட அந்த பகவான் முன்பே சேவை சாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சேவிப்போம் இருகரம் கூப்பி. நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏராளமிளன் தளிர்மேல் துயில் எழுந்தாய், சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆரா அமுதே அடியேர் கருளாயே என்று நாமும் அந்த பகவானை சேவிப்போம். வில்லார் மலிவெங்கட மாமலை மேய மல்லார் திரடோள் மணிவண்ணான் மானை, கல்லார் திரடோள் கலியுன் சொன்ன மாலை வல்லாரவர் என்று சேவிப்போம் அந்த பகவானை இரு கரம் கூப்பி ஸ்ரத்தையுடன் பக்தியுடன். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ கருட சேவையை நாம் அனைவரும் சேவிப்போம். சர்ப்பங்கள் யாவும் பல வகையாக பேசியதையும் அவற்றுக்கு வாசுகி கூறிய பதிலை கேட்டுக்கொண்டிருந்த ஏலபத்திரன் என்ற நாகசிரேஷன் தன் அபிப்பிராயத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். என்ன தெரியுமா? நாகராஜனே, நாகசிரேஷ்டர்களே, நமக்கு வரப்போகும் தீங்கை நீக்கும் விஷயத்தில் என் அபிப்பிராயத்தை முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பாவிட்டால் நான் அதற்காக கவலைப்படவில்லை. இப்பொழுது என் நினைவில் வந்த அந்த விஷயத்தை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள் என்றாராம். ஜனமேஜயன் பண்ண போகும் சர்ப்ப யாகம் நடக்காமல் இருக்க ஜனமேஜயன் செய்ய போகும் யாகத்தை நீங்கள் கூறியபடி தந்திரங்களால் தந்துவிட முடியாது. நாகராஜனே, இந்த உலகில் எவன் தெய்வத்தினால்
படுகிறானோ அவன் தெய்வத்தை அடைக்கலம் புகுந்து தன் கஷ்டத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு வேறு வழி இல்லை. நமக்கு இப்பொழுது வந்திருக்கும் தீங்கை தெய்வத்தை புகழாக கொண்டு போக்கிக் கொள்வோம் என்றாராம். நம் தாய் கொடூரமான சாபம் கொடுத்தவுடனே நான் பயந்து அவளுடைய மடியில் ஏறிக்கொண்டேன். அப்பொழுது தேவர்கள் சிறந்த சர்ப்பங்கள் யாவும் கொடியவை கொடியவை என்று சொன்னதை கேட்டேன் என்றாராம். பக்தர்களே, இதோ அந்த பௌர்ணமி நன்னாளன்று அந்த நமது திருவேங்கடத்து எம்பெருமானை கருட பகவான் தாங்கிக் கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். அதோ அந்த சந்திர பகவானையும் நாம் சேவிப்போம் இந்த திரையின் வழியாக. இதோ அர்ச்சகர் சுவாமி நட்சத்திர ஹாரதியை சமர்ப்பித்தார். இப்பொழுது சப்தகிரி வாசனுக்கு அர்ச்சகர் சுவாமி நட்சத்திர ஹாரதியை சமர்ப்பித்தார். அடுத்த கைங்கரியத்தை செய்ய உள்ளார். இதோ அந்த நட்சத்திர ஹாரதியை திரும்பவும் கொண்டு போய் அதோ சுவாமி புஷ்கரணிக்கு அர்ச்சகர் சுவாமி அந்த கற்பூர மங்கள நீராஜனத்தை செய்து கொள்ள போகிறார். அங்கே திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் அனைவருமே அந்த கருட சேவையை சேவிக்க உள்ளார்கள். நாமும் திரையின் வழியே தரிசிப்போம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தோடு ஆண்டு என்று அந்த பல்லாண்டு பாடிக்கொண்டே அந்த பகவானுடைய கருட வாகனத்தை சேவிப்போம். இதோ நட்சத்திர ஹாரதியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. நான்முகனே, மிக கொடியவனான கத்ருவை தவிர்த்து எவள் தான் பெற்றெடுத்த அருமை பிள்ளைகளை உமது முன்னிலையில் இவ்விதம் சபிப்பாள். நீரும் அதை சரியென்று சொல்லுகிறீர்கள். நீர் அவளை தடுக்காமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று தேவர்கள் பிரம்மாவை கேட்டனராம். தேவர்கள் கொடியையும் பார்க்க பயங்கரமானவையும் அதிக விஷமுள்ளமான அந்த சர்ப்பங்கள் ஏராளமாக உலகில் நிறைந்திருக்கின்றன என்று கூறினாராம். பக்தர்களே, இதோ அந்த பகவானுடைய திருமேனிக்கு எந்தவித திருஷ்டியும் படாமல் இருப்பதற்கு அர்ச்சகர் சுவாமி இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பசுமையுடன் கூடிய தாமரை மலரை திருக்கண்களையுடைய எம்பெருமானே, உலக பிரளயம் உண்டான காலத்தில் உலகங்கள் அனைத்தையும் சிறிதும் வெற்றியிடம் இல்லாதவாறு விழுங்கி தன் திரு வயிற்றினுள்ளே அடக்கி வைத்தருளினான். இத்தகைய எம்பெருமான் அடியேன் உள்ளத்தினுள் புகுந்து விட்டு ஒளிமயமான ஞான வெள்ளமாகவும் இருக்கின்றான். இனிமை மிக்க திருவமுதினை எம்பெருமானை அடியேன் இருக்கின்ற பக்கமாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய். வேறு எவ்விடத்தும் அவன் பார்த்து கொள்ளவில்லை என்று இந்த பாசுரம் கூறுகிறது. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை தூழாய் விரை பூமரவு கண்ணியம் பிராணை பொன்மலையை நாமரவி நான்கேத்தியுள்ளி வணங்கி நாம் மகிழத்தாட நாவலர் பாமுரவி நிர்கத்தன்ன பான்மையை வள்ளலே. அதாவது வள்ளல் பெருமானே, தாமரை கண்ணனாகிய உன்னை விண்ணுலக தேவர்களும் சேவித்து வணங்கி கொண்டிருக்கிறார். நறுமணம் வீசும் இந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற எம்பிரானை பொன்மலையை பெருமாளை அடியேன் வணங்கி சேவிக்கக்கூடிய பெரும் பேற்றினை அடியேன் கழித்து அருள் புரிந்தாய். மேலும் நாவாண்மை மிக்க புலவர்கள் உன்மீது அருளி செய்திருக்கின்ற பாசுரங்களை பாடி உன்னை சேவிக்கும்படியாக செய்த உன் திருவருளின் மேன்மைதான் என்ன? அப்பா, எவ்வளவு அழகான பாசுரத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பக்தர்களே. அது அந்த சுவாமி புஷ்கரிணிக்கு முதலில் நட்சத்திர ஹாரதியை சமர்ப்பித்தார். பின்பு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை கோவிந்தா. அப்படி நாமும் கூட அந்த பகவானை ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் நமது கோரிக்கைகளை சொல்லி அந்த பகவானை பிரார்த்தனம் செய்தோமானால் நிச்சயமாக அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை சேவிப்போம் இதோ இந்த திரையின் வழியாக. வள்ளலே மதுசூதனா, என் மரகத மலையே, உன்னை நினை தெல்கல் தந்த எந்தாய், உன்னை எங்கனம் விடுவேன். வெள்ள மேப்புரை நின்புகழ் குடைந்தாடி பாடி கழித்து கந்து கந்து உள்ள நோய்கள் எல்லாம் தூரத் தொய்ந்து பொய்ந்திருக்கிறதே. அதாவது மது என்னும் அசுரனை அழித்ததனால் மதுசூதனன் என்னும் திருநாமம் கொண்ட எம்பெருமான் திருமாலே அடியேனின் மரகத மலையை எம்பெருமானே
உன்னை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். காரணமாக மற்றவற்றை பிற தெய்வங்களை எண்ணி பார்க்காது இருக்குமாறு திருவருள் புரிந்த என் தந்தையே, இத்தகைய உன்னை விட்டு அடியேன் எவ்வாறு விலகி இருக்க முடியும்? வெள்ளம் போன்ற உன் திருக்கல்யாண குணங்கள் காரணமாக உண்டான பெரும் புகழில் அடியேன் முழுகி குளிந்தேன். அதன் காரணமாக அடியேன் உன் புகழ் பற்றிய பாசுரங்களை பாடி பாடி ஆடியும் மனம் களிப்புற்று மகிழ்ச்சி மிக பெற்றேன். ஹரே ஸ்ரீனிவாசா. శివావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే బాలుని. ఇన్నే శివావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే బాలుని. నరకాసురుని తండ్రి నడురేగి జనించి అరురుగా కంసునికి అల్లుడాయెను. నరకాసురుని తండ్రి నడురేగి జనించి అరురుగా కంసునికి అల్లుడాయెను. నిరతి శిశుపాలుని నేయపు మరది పుట్టే. నిరతి శిశుపాలుని నెయ్యపు మరది పుట్టే. పెరుగగా మేలు చేసి పెంచరే బాలుని. ఇన్నేసి వావులతో ఇందరి పాల కలిగి పిన్న పెద్దై మేలు చేసి పెంచరే బాలుని. మంగళం 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 కృష్ణ కృష్ణ మంగళం 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 మంగళం. లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిరచేల. లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిరచేల. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. కృష్ణ కృష్ణ మంగళం. మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. సంక్రందనార్చిత నందతనయా
ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద కృష్ణ కృష్ణ మంగళం. కుండలిగిరివాస కుండలకర్ణ వేదండ శుండ దోర్దండ కుండలిగిరివాస కుండలకర్ణ వేదండ శుండ దోర్దండ బ్రహ్మాండ రూప తరిగొండవాస ధనుజ భండన తిమిర ప్రచండ మార్తాండ బ్రహ్మాండ రూప తరిగొండవాస ధనుజ భండన తిమిర ప్రచండ మార్తాండ కృష్ణ కృష్ణ మంగళం మంగళం. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.